உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இன்னைக்கு ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஷிர்டியில், அதை பற்றி ஒரு விளக்கம். பாபாயிடம் அமிதாஸ் பவானி மெஹ்தா அப்படின்னு ஒரு பக்தர் வந்தார். அவர் 1914 ஆண்டிலிருந்து 18வது ஆண்டு வரைக்கும் பாபா கூடியே இருந்து பாபாக்கு ஷிர்டியில் சேவை செய்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமாதி மந்திரோட அந்த பிராகாரத்துக்குள்ள பின்னாடி தாத்தியா கோட்டை பாட்டில் அவங்களுடைய சமாதிகள்லாம் இருக்கும். அதுக்கும் பின்னாடி தத்த மந்திர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா தத்த மந்திருக்கு முன்னாடியே ஒரு சமாதி இருக்கும். அதில் அமிதாஸ் பவானி மெஹ்தா அப்படிங்கிற அவரோட சமாதி இருக்கும். அவர் பாபாவுக்கு ரொம்ப சேவைகள் செய்தார். அதுவும் தவிர பாபாவோட புகழ் பரப்பதற்கு அவர் நிறைய வேலைகளும் செய்திருக்கார். அதனால் அவருக்கு ஒரு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமிதாஸ் பவானி மெஹ்தா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பாபாவை பார்க்கறதுக்கு அவரோட நண்பனோட வராரு. நண்பனோட ஷிர்டிக்கு வரும்போது அங்கே பாபாவோட ஆரத்தி நடந்துட்டுருக்கோம். அந்த ஆரத்தியில் ஒரு வரிகள் வரும். நீங்கள் ஹிந்தி மராட்டி ஆர்த்தி கேட்டிங்கன்னா அந்த ஆர்த்தியில் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதோட அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நான் சொல்கிறேன் இப்போது. அதில் என்னென்னா அந்த வார்த்தைகள், ஜயா மணி ஜெய்சா பாவா தயா தைசா அனுபவா தாவிசி தயாகனா ஐசி துஜிஹி மாவா அப்படின்னு ஒரு 2 வரிகள் வரும். இது இடையில வரும். அப்படின்னா என்னென்னா, நம்ம பாபாவை சொல்கிறோம், ஓ கருணை உள்ளம் படைத்தவரே, உன்னுடைய வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது. அதாவது ஒரு பக்தனுக்கு அவனோட பக்தியை உணர்ந்து அவனோட பக்திக்கு அவர் ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சிருக்கிறார். இவங்க இவ்வளோ பக்தியாக இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு அந்த பக்திக்கு ஏற்ப அளவுக்கு அவங்களுக்கு அனுபவங்களை நீ கொடுக்குறாய். ஸோ ஜெயமணி ஜெய்சா பாவ தயா தைசா அனுபவ, உன் மனசில் நீ பாபாவிடம் எந்த மாதிரி பக்தியை செலுத்துறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பாபா அவரோட அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பிரார்த்தனா அந்த ஆரத்தியில் அந்த 2 வார்த்தைகளில் இந்த 2 வரிகளில் வரும். பாபாவும் அதே போல தான் பார்த்தீங்கன்னாக்கா பக்தர்களுக்கு எல்லா பக்தர்களும் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் பாபா கிட்ட கிடைக்கும். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு திடீர்னு ராமராக காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா ராமர் மீது அந்த பக்தன் அவ்வளோ ஒரு ஆசையும் பிரேமையும் கொண்டு இருக்கிறதுனால ராமராக காட்சி கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கு ஆஞ்சநேயராக காட்சி கொடுப்பார், ஒருத்தருக்கு பாண்டுரங்கனாக காட்சி கொடுப்பார். அப்போது யார் மனசில் எந்த விதமான பாவம் இருக்கோ, எந்த விதமான பக்தி இருக்கோ அதுக்கேற்ற போல தான் பாபா அவங்களுக்கு அந்த அனுபவத்தையும் கொடுப்பார். இந்த அமிதாஸ் பவானி மெஹ்தா அப்படிங்கிறவர் கூட இன்னொரு மதத்தை சேர்ந்தவர். அதாவது ஜொராஸ்ட்ரனிசம் அப்படின்னு ஒரு மதம். அவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க சூரியனை வழிபடுவாங்க. அவர் வராரு. அவர் வரும்போது அவங்களுக்கும் அவதூதர்கள் இருப்பாங்க, செயின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பாபா அந்த பக்தனுக்கு அவங்களுடைய மதத்தை சார்ந்த ஒரு பெரிய அவதூதராக காட்சி கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய ஒரு வினோதமான விஷயம் பாருங்க. அதாவது நம்பிக்கை இருக்கிற இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு பாபா நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அமிதாஸ் பவானி மெஹ்தா கூட பல அனுபவங்கள் பாபா கூட இருக்கும்போது நிறைய நடந்திருக்கான். பாபா கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபாவிடம் மிக பிடித்த ஒரு பாபாவோட சுபாவம் என்ன அப்படின்னு அமிதாஸ் பவானி மெஹ்தாவை யாராவது கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, மதம் பற்றி அவருக்கு சிந்தனை இல்லை, நீ என்ன ஜாதிக்கு சேர்ந்தவன் அப்படின்றது அவருக்கு சம்மந்தம் இல்லை, பணக்காரனா ஏழையா அப்படிங்கிறது இல்லை, ஆணா பெண்ணா அந்த மாதிரியும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. மொத்தத்தில் அவர் பார்க்குறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தியை மட்டும்தான். அந்த பக்திக்கேற்ற பரிசு பாபா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சத்புருஷனை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அந்த அமிதாஸ் பவானி மெஹ்தா பல அனுபவங்களை அனுபவித்ததுக்கப்புறம், அவ்வளோ அற்புதங்கள்லாம் அவர் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு.
அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்களை வந்து அவர் எப்போவுமே பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த மதத்துக்கு சேர்ந்திருக்கியா, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவனா, நீ இந்த கடவுளை கும்பிடுறியா, நீ இப்படி தான் வழிபடணும், நீ இவங்க கிட்ட தான் போகணும், இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே பாபா வந்து வச்சதே கிடையாது. ஃப்ரீயாக எல்லாரையும் யாரை வேணாலும் நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கோங்க. சத்குரு உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்க காலை கட்டியாக பிடிச்சிக்கோங்க, என்கிட்ட தான் வரணுங்கிறது இல்லை. ஆனால் எந்த குருவை நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக குருவாக இருக்கணும். அடுத்த குரு நீங்கள் வேறு யாரையான சந்திச்சா அவங்கள விட திறமைசாலியாக இருந்தாலும் உங்களோட குருவோட காலை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், இவங்களை வந்து எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறைகள், நம்ம குடும்பத்தில் என்ன வருதோ அதை வந்து விடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் செய்து வந்தார்களோ அந்த பழக்க வழக்கங்களை நம்ம வந்து விடவே கூடாது அப்படிங்கிறது பாபா சொல்கிறாரு. இந்த மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்ம தெய்வத்துக்கு நெருக்கத்தில் நம்ம போகிறோம். இது பாபாவே நமக்கு வந்து உதவி செய்கிறாரு. இந்த மாதிரி செய்யி அப்படின்னு சொல்கிறத பாபா நமக்கு வந்து என்ன உதவி பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்ம குடும்ப தெய்வங்கள், நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய நம்மளுடைய குலதெய்வங்கள்லாம் இருக்கும். அவங்கள நம்ம வணங்க 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 நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய துர்பலன்கள்லாம் போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு கதிக்கு வந்து சேருவோம். அதில் வந்து பாபா மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், ஒரு கதாபாத்திரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்மளை இந்த மாதிரி ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து நமக்கு ஒரு நல்ல சத்கதி கொடுக்கறதுக்கு பாபா தான் முழுக்க முழுக்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை. பாபாவோட ஆசீர்வாதத்தினால் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்திருக்கார்கள். அவங்க வந்து படித்தவங்களாக இருந்திருக்கலாம், படிக்காதவங்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், ஒரு பக்கம் பாபாவோட பக்தர்களில் நம்ம தாஸ்கனு இருக்கார், மற்ற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஹல்சாபதி இருக்கார். மஹல்சாபதிக்கு படிப்பறிவே கிடையாது. அதே மாதிரி தீக்ஷித்தை பாருங்கள், நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர், அவங்கெல்லாம் படித்த மேதாவிகள், சம்ஸ்கிருத பாஷையெல்லாம் அவ்வளோ நல்லா தெரியும். ஆனால் பாபா அவங்க யாருக்குள்ளேயும் எந்த விதமான வேறுபாடும் பார்க்கல. எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் தான் சொன்னார். குருவோட சரணாகதியை அடைஞ்சோம்னா, குருவை சரணாகதி அடைஞ்சோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துப்பார். நம்பிக்கை குறையக்கூடாது பாபா மீது, அதாவது சத்குரு மீது எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. பக்திக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கக்கூடாது. பக்தி பெருகின்றே போகணும். அப்போ தான் அந்த தெய்வ சக்தி வந்து நம்ம கூட எப்போவுமே உறுதுணையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அமிதாஸ் பவானி சொல்கிறார். அவர் வந்து இதை வந்து அவரோட ஒரு வாக்கு மூலமாகவே ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறது. ஆங்கிலத்தில் வந்து நான் எங்கேருந்து இது படித்தேனோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் அமிதாஸ் பவானி மேத்தாவோட டெஸ்டிமோனின்னு வாக்கு மூலம், சத்திய வாக்கு இல்லாட்டி பிரமாணம். அவர் செய்யக்கூடிய அவர் சொல்கிற சாட்சியமாக இருக்கலாம், பிரமாணமாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் அவ்வளோ ஒரு ஓப்பனாக வந்து பாபாவோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, பக்தர்களை எப்படி வழி நடத்தினாருங்கிறது கிளியராக ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நான் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா திருப்பி, இதெல்லாம் ஹைதராபாத் சேர்ந்த ஒரு விஜய் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து உதவி பண்ணுறாரு. அவர் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டுருக்காரு. பாபா பற்றி 41 நாட்களுக்கு புது விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொல்லும்போது அவர் எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அதனால நான் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பாபா எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் பாபாவுக்கு ஒரு நன்றி. மிஸ்டர் விஜய் கிஷோர் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. உலகாலும் சாய் டிவி சேனல் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறது, அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றி. ஓம் சாய்ராம்.